பரிசுத்த நாமத்துக்கு துதிக்கான மகிமை உண்டாவதாக. இந்த கான்ஸ்டான் பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பாக சிறு ஜெபம் செய்வோம். அன்பும் பெருக்கமுள்ள பரம்பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்கு நன்றி சுவாமி. இப்பொழுது நாங்கள் இந்த கான்ஸ்டான் பாடத்தை படிக்க வைக்கிறோம். பரிசுத்தாவை உத்தேசம் படிக்கவும் அன்றே இந்த பாடத்திலிருந்து அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யமாக ஜெயிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை பிரசனக்கன கூட இருந்து வளர்த்தனமாய் மெய்ப்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இதான் நாம் தானே ஜெயிக்கிறோம். எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம சில வாரங்களாகவே நெகேமியா புஸ்தகத்தில் இருந்தான பாடத்தை நம்ம படித்து வருகிறோம். நெகேமியா யார், அவரோட அறிமுகத்தை பற்றி நம்ம கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். அவர் எங்கே வேலை பார்த்தார், என்ன காரியங்கள் பண்ணார். அவர் பெர்சியா நாட்டு மன்னரின் பானபாரத்திரக்காரராக வேலை பார்த்துருந்ததை பார்க்குறோம். அப்படி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவரோட இடத்துல இருந்து, அதாவது எருசலேம் நகரத்திலிருந்து ஒரு செய்தி அவருக்கு வருது. இப்படி அவரோட மதிலெலாம், அவரோட இந்த எருசலேம் மதிலெல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டிருக்கு, எருசலேம் ஆலயமும் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி நெகேமியாவுக்கு வருது. உடனே இதை கேட்ட உடனே அவர் ரொம்ப வேதனை அடைந்து அன்றைக்கி ரொம்ப அழுது ஜெபிக்கிறாரு. அடுத்த நாள் ராஜாட்ட போய் அவன் திராட்சரசம் சர்வ் பண்ணும்போது ராஜா கேட்குறாரு, ஏன் மூஞ்சி ரொம்ப வாடி போயிருக்கு, ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே நெகேமியா சொல்கிறாரு, இப்படி எருசலேம் மதில்களும் ஆலயங்களும் இப்படி இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னோடனே உடனே நெகேமியா நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, பெர்மிஷன் கேட்குறாங்க. உடனே ராஜாவும் அதற்கான எல்லா பெர்மிஷனும் கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே போய் செய்கிறதுக்கான அந்த கட்டட வேலைகளுக்கும் உதவி எல்லாம் அந்த லெட்டர் மூலமாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு நெகேமியாவும் எருசலேமுக்கு போகிறாரு. போய் அந்த இடத்துல போய் அவங்க கட்டுறதுக்கான ஒரு வேலைகளும் செய்கிறாங்க. இதை நம்ம கடந்த 2 வாரங்களும் பார்த்தோம். ஸோ இந்த வாரத்தில் நம்ம அதோட தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வாரத்துடைய பாடத்தின் தலைப்பு கெட்டிங் இட் ரைட். இந்த வாரத்துக்கான மனன வசனம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 11. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். எருசலேமில் இன்னும் கட்டிடப் பணிகள், அந்த எருசலேம் மதில்கள்லாம் இன்னும் முழுமையாக கட்டப்படாத நிலைமை தான் இருந்துச்சு. அந்த இடத்துல ஜனங்கள் அநேகர் ரொம்ப ஏழைகளாகவும் ரொம்ப பரிதாப நிலைமையில் தான் இருந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, அவங்க ஆகாரத்துக்கு எல்லாமே கடன் வாங்குற நிலைமை ஏற்பட்டுச்சு. அதே இடத்துல யூதர்களில் சிலர் ரொம்ப செல்வந்தராகவும் பணக்காரங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் ஏழை மக்கள் பணத்துக்காக கடன் வாங்கி அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. தேவன் மோசே மூலமாக ஒரு கட்டளை கொடுத்துருந்தாங்க ஜனங்களுக்கு. என்னென்னா, ஏழைகளோட நலனை முன்னிட்டு அவங்களுக்கு உதவுறதுக்காக 3 வருஷத்துக்கு ஒரு முறை தசமாகம் சேகரிக்கப்பட்டு அதை ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை தேவன் கொடுத்துருந்தார். அதுவும் இல்லாமல் 7 வருஷத்துக்கு ஒரு முறை விதைப்பு பணி எதுவுமே செய்யாமல் அந்த மக்களோட நிலங்களில் தானாக விளைந்திருக்க எல்லாத்தையுமே ஏழை மக்களுக்கும் உதவுறதுக்கும் தர்ம காரியங்களுக்கு உதவுறதுக்கும் ஒரு காணிக்கையாக அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் மோசே மூலமாக சொல்லியிருந்தாங்க. இது எதுக்கு, தேவனோட நோக்கம் என்னன்னா, இதன் மூலமாக இஸ்ரவேல் மக்களோட சுயநலம் நீங்கணும், சுயநலம் அழிக்கப்படணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல குணம், பரந்த மனசு அவங்கள்ட்ட காணப்படணும். பழைய வாழ்க்கையில் தான் நல்ல குணப்படுத்தவர்களாக மாற வேண்டும் அப்படின்றது தான் தேவனோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கட்டளையை தேவன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிறைப்பட்டு பாபிலோன் திரும்பி வந்த மக்களில் சிலர் செல்வந்தராகவும் பிரபுக்களாகவும் ரொம்ப பணக்காரங்களாகவும் இருந்தாங்க. அவங்க இந்த கட்டளை பின்பற்றவும் இல்லை, அதுக்கு மாறாக நடந்ததை நம்ம பார்க்குறோம். ஏழைகளுக்கு உதவுவதும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப அந்த கட்டளைக்கு மாறாக அவங்க நடந்ததை அவங்க பார்க்குறோம். இந்த ஏழை மக்கள் பெர்சிய மன்னர்களுக்கு வரி செலுத்துகிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதற்காக அவங்களோட சகோதரர் யூதர்களில் இருக்கிற செல்வந்தர்கள் பணக்காரர்கள்ட்ட அவங்க கடன் வாங்குற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ இப்படி கடன் வாங்கி தான் அந்த வரிகள்லாம் செலுத்திட்டு வந்தாங்க. இந்த கடன் கொடுத்தவங்க அதிக வட்டி போட்டனால இவங்களால கட்ட முடியாமல் அவங்களோட சொந்த நிலங்களை கொடுக்குற நிலைமை ஏற்பட்டுச்சு. சொந்த திராட்சை தோட்டங்கள் இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்குற நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் சிலர் அவங்க சொந்த குமாரத்தைகளையும் அடிமைகளாக கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க நிலைமை ரொம்ப வேதனைக்குரிய நிலைமையாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு திரும்புவோம்,
நம்மளுடைய குமாரர் குமாரத்தியும் அடிமைத்தனத்திலேருந்து நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம நிலங்களை மீட்டுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு எந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்ததெல்லாம், அவங்களுக்கு மிஞ்சியதெல்லாம் வேதனை, கஷ்டம் இது மட்டுமே அவங்களுக்கு இருந்ததா பார்க்குறோம். இவர்களுக்கு கடன் கொடுத்தவங்க, செல்வந்தராக இருக்கிறவங்க, அவங்க சகோதரரை போலவே அவங்க அதே தேசத்தில் அதே உடன்படிக்கையின் புத்திரராக தான் இருந்தவங்க. ஸோ அவங்களே வந்து இவங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தி இப்படி ரொம்ப வேதனைக்கு ஆளாக்குனதை பார்க்குறோம். ஸோ இந்த நிலை வந்து நெகேமியாகிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். வரி கட்டுறதுக்காகவும், என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காகவும், எங்களோட ஆகாரத்திற்காகவும், தானியத்தை வாங்குறதுக்காகவும், அப்படி நாங்கள் கடன் வாங்கி தான் வந்து நாங்கள் எல்லாமே செஞ்சுட்ருக்கோம். இந்த கடனை வந்து நாங்கள் மீண்டும் கட்டுறதுக்கு எங்களுக்கு மறுபடியும் ஒன்றும் இல்லாதனால எங்களுடைய நிலங்களையும், எங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகளையும் அடிமைகளாக விட்டு தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட குடும்பத்தை நாங்கள் நடத்தி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நெகேமியாகிட்ட சொல்கிறாங்க. நெகேமியா இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் கொண்டு, அநியாயமாக பறிக்கிற இந்த பழக்கத்திலிருந்து இந்த பழக்கத்தை ஒழிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம நீதிக்காக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து, இந்த மக்களுக்காக தன்னுடைய சொந்த பிரச்சனை போல் அவர் எடுத்து அந்த வேலையில், அதாவது அவங்கள அந்த அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்குறதுக்கு அவர் அந்த வேலையில் இறங்குறத நம்ம பார்க்குறோம். பிரச்சனை என்னன்னா, அப்படி இந்த ஏழை மக்களை கொடுமைப்படுத்தின செல்வந்தர்களோட உதவி தான் இந்த எருசலேம் நகரத்தை வந்து மீண்டும் கட்டுவதற்கு அவங்களோட உதவி வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டது. ஆனால் நெகேமியா அதை கருதாமல் மக்களுக்காக வந்து அவர் பேசுகிறதுக்கு பிரபுக்களையும் ஆசாரியர்களும் கடிந்து கொள்கிறாரு. கடிந்து கொண்டு அந்த மக்களையும், பிரபுக்கள், செல்வந்தர்கள் எல்லாரையும் வந்து கடன் கொடுத்தவங்க எல்லாரையும் கூடி வர செய்து அவர் வந்து பேசுகிறார். ஒரு காரியத்தை வந்து அவர் சொல்கிறார். ஆகாஸ் ராஜா காலத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை வந்து நெகேமியா சொல்கிறாரு. யூத புத்திரர் சிலை வழிபாட்டின் காரணமாக அவங்களோட அதிகமாக சிலை வழிபாட்டில் இருந்த இஸ்ரவேல் புத்திரர் கையில் வந்து அவங்க ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அவங்க வந்து இவங்களை ரொம்ப அடிமையாக நடத்துகிறாங்க. ஆயிரம் மக்களை வந்து இவங்க யுத்தத்தில் வந்து பகையை காட்டுறதுக்கு இவங்க ஆயிரம் பேரை வந்து இவங்களை வெட்டி போடுறாங்க. யூதாவின் பாவத்து நிமித்தம் தேவன் அந்த யுத்தத்தை தடுக்கிறதுக்கு தலையிடவே இல்லை. அப்போ தேவன் வந்து ஓதை தப்பின தீர்க்கதரிசி மூலமாக அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்படி தேவனுடைய கோபம் வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சு. அவருடைய நியாயத்தீர்ப்பு கண்டிப்பாக அவங்க மேலே வந்து விழுகும் அப்படின்னு சொல்லி ஓதையத்தை வந்து எச்சரிக்கிறார். இதை கேட்ட படை வீரர்கள் எல்லாம் அவங்க சிறைப்படுத்தி வச்சிருந்த கைதிகளையும், அவங்க எடுத்திருந்த பொருட்களையும் வந்து கொள்ளையடித்திருந்த பொருட்களையும் வந்து பிரபுக்கள்டையும் அந்த சபையில் கூடியிருந்த முன்னிலை தலைவர்கள்டையும் அதிகாரிகளையும் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் வசனம் 15 இப்படியாக சொல்கிறது. பிறகு எப்ராயிம் கோத்திர தலைவர்கள் சிலர் சிறைப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாதிருந்த சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சணமானவர்களை கழுதையின் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரர்களிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ஸோ இந்த சம்பவத்தை நெகேமியா வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த செல்வந்தர்கள்ட்டையும் பிரபுகள்கிட்டையும் வந்து சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற காரியம் வந்து நல்லதில்லை. இப்படி நம்மளுக்கு பகைஞராக இருக்க புறஜாதியாக நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் வந்து தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நெகேமியா கேட்குறாரு. பெர்சியா நாட்டு ராஜா தனக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை நிமித்தம் அவரும் வந்து மக்கள்கிட்ட பணம் வசூலிக்கிறது, அவரோட மக்கள்கிட்ட இருந்து படியிலேருந்து இவரும் வந்து செல்வந்தராக வாழலாம். ஆனால் அவர் வந்து அப்படி வாழாமல் அவருக்கு சேர வேண்டிய பொருளையும் பணத்தையுமே ஏழை மக்களுக்கு கொடுத்து தான் வந்து உதவலான்னு பார்க்குறோம். நீங்கள் கடன் கொடுங்க, ஆனால் வந்து ரிட்டனுக்கு நீங்கள் எதுவும் வட்டியோ பொருளோ அவங்க நிலங்களோ இந்த மாதிரி எதுவுமே கேட்காம அவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வலியுறுத்துறாரு. ஸோ இப்படி நீங்கள் வாங்கியிருக்க பொருளும் நிலங்களும் வந்து மறுபடியும் கொடுத்துருங்க, அவங்களுக்கே சொந்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்தலை நம்ம பார்க்குறோம். நெகேமியா இதை அந்த மொத்த சபைக்கு முன்பாக சொல்கிறாரு. இதை சொன்னதுக்கப்புறம் இப்போ இந்த செல்வந்தர்களும் பிரபுக்களும் தன்னை நியாயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து அதை செய்யலை. அதற்கு நெகேமியா சொன்னதுக்கு சம்மதிச்சுட்டு, நாங்கள் இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் வாங்கினதை வந்து மறுபடியும் திருப்பி மக்களுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெகேமியாட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி அநியாயமாக நாங்கள் இனிமேல் வட்டியோ பொருளோ நாங்கள் வாங்காமல் நாங்கள் உதவுவோம் அப்படின்னு சொல்லி நெகேமியாட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த மக்கள் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறத பார்க்கணும். ஸோ நெகேமியாவின் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னா, முதலாவது ஏழைகளுக்கு உதவணும். எப்படி நெகேமியா தனது சொந்த பிரச்சனையை எடுத்து அந்த மக்களுக்கு வந்து அது அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிரபுக்களை நோக்கியும் செல்வந்தர்களை நோக்கியும் வலியுறுத்தி பேசி அவங்களுக்காக எந்திரிச்சு நின்னாரோ, அதே போல் நம்மளும் வந்து நம்ம அன்றாடம் பார்க்குற ஏழைகளுக்கும் சரி, தேவைப்படுபவர்களுக்கும் நம்மளால் முடிந்த அளவு நம்மளோட உதவியை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம்.
அது பொருள் உதவியாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம். எதுவாக நம்ம முடிந்த அளவு நம்மளோட உதவியை செய்கிறதா இருக்கணும்னு பார்க்குறோம். ஸோ தேவனும் இந்த பூமிக்கு ஏழையின் ரூபம் தான் வந்தார். அடிமையின் ரூமில் தான் வந்து சிலுவையில் அடையப்பட்டு மரித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய தரித்திரத்தால் நாம் ஐஸ்வர்யங்களாகும்படி அவர் தரித்திரனார் அப்படின்னு சொல்லி இறைஞ்சிவிட்டமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் இரண்டாவது பாடம் என்னென்னா, நெகேமியா வந்து அந்த எருசலேம் நகரத்தை கட்டுறதுக்கும் மதில்களை கட்டுறதுக்கும் அந்த சுட்டரிக்கப்பட்டு தகர்க்கப்பட்ட அந்த இடங்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு மட்டுமே இவர் வந்து இல்லை. ஒரு தலைவராகவோ ஒரு கான்ட்ராக்டராகவோ மட்டும் அவர் இல்லை. அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஏஜென்ட்டாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏஜென்ட்டாக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம தங்கியிருக்க இல்லத்துக்கு அருகாமையில் உள்ள நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சத்தியத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மூன்றாவது பாடம் என்னென்னா, அந்த சபைக்கு முன்பாக நெகேமியா சொன்னார். அந்த பிரபுகளை வலியுறுத்தியும் அந்த செல்வந்தர்களை வலியுறுத்தியும் சொன்னார். இப்படி நீங்கள் இந்த மாதிரி அநியாயமாக எந்த பொருட்களோ பணமோ வட்டியோ எதுவும் வாங்கக்கூடாது. இப்படி வாங்கியிருக்கிறது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடணும், அவங்களுக்கே சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது சொன்ன உடனே அந்த பிரபுக்களும் செல்வந்தர்களும் அவங்க நியாயப்படுத்துறதுக்கு வந்து எதுவும் பேசியிருக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து எதுவும் பேசாமல் அதுக்கு மௌனமாக இருந்து அதுக்கு நெகேமியா சொன்னது சம்மதிச்சு எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுடைய பாடம் என்னென்னா, ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்னென்னா, இந்த சத்தியத்தை வந்து உலக எல்லாத்துக்கும் வந்து எடுத்து வைக்கணும், எல்லாத்துக்கும் கொண்டு போய் இந்த சத்தியம் வந்து சேரணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த வேலையை செய்யும் பொழுது நம்மளும் தேவனுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் அவர் கொடுத்துருக்க வேலையை வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா அதற்கான ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வந்து தேவன் கண்டிப்பாக தருவார். ஸோ நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுதுமே வெறுங்கையாக போகாமல் இந்த சத்தியத்தை கூறி ஆத்துமாயப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சென்றடைவோம். தேவன் தாமே நம்ம ஒரு